அட்வர்டைஸ்மெண்டா 2006 எலெக்ஷன் அப்போ. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, வா இந்தாப்பா அண்ணனுக்கு டெலிகாம் மினிஸ்ட்ரி வச்சுக்க சொல்லு. இவனுங்க என்ன காசு இல்லாத மாதிரி அந்த பிஎஸ்என்எல் லைனை தேடி வச்சிருந்தானுங்க, சன் நெட்வொர்க்குக்கு, இன்டர்நெட்டுக்கு. இவரு தான் குடும்ப தலைவர். எவ்வளவு பேர் நல்ல குடும்ப தலைவர் பாத்தீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் பண்ண அநியாயம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒன்னொன்னா பேசுறோம், அடுத்து வேற யாராச்சும் பேசுறது வந்து பேசுங்க. கொஸ்டின் வந்து யார் மக்கள் தலைவர், நீங்க யார் குடும்ப தலைவர்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிட்டீங்க. அதான் சொன்னமே இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம். சரி, ஓகே. இதுல என்ன சொல்ல வர்றீங்க? கருணாநிதி அப்ப மக்களுக்கான, தன் மக்களுக்கான இதே தவிர, தலைவனை தவிர நாட்டு மக்களுக்கான தலைவர் இல்லைன்னு சொல்ல வர்றீங்க, அவ்வளவுதானே? அடுத்து வந்து அந்த சப்ஜெக்ட் தான் பேசலாம்னு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. நான் அதான் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறேன். வேற யாராச்சும் பேசுறதா இருந்தா பேசுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த டாபிக் எடுக்கிறேன். மாறி இருந்தா கழுவி ஊத்துவானே. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணு. என்ன உன்னோட இதை சொல்லு, ஒப்பீனியனை சொல்லு. என்னோட ஒப்பீனியன்னா நிறைய இருக்குதுயா. அந்த கலைஞர் டிவின்னு ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த கலைஞர் டிவின்னு ஒண்ணு கொடுத்துட்டு சன் டைரக்ட்ன்ற ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வேற லெவல். ஆனா அதுக்கு ஒரு ரேட்டை போட்டு அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்கேம்லாம் பண்ணிடுவாங்க. ஐயோ, என்னாலதான் என்னாலன்னு சொல்றேன், அந்த கலைஞர் டிவினாலதான் நீ வந்து இன்னைக்கு நாட்டு நடப்பெல்லாம் பாக்குற, கேக்குற, வந்து நடக்கிற, எப்படி ரோடு கிராஸ் பண்ணணும் எல்லாமே கலைஞர் டிவினாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உருவாயிருக்குதோ. ஆமா, எப்படி ஸ்கூலுக்கு போகணும், எப்படி பேக் மாட்டணும், எப்படி ஷூ போடணும், எப்படி ரோடு கிராஸ் பண்ணணும், கிளாஸ் ரூம்ல எப்படி உட்காரணும், அந்த நெறிமுறைகளை வகுத்தது யாரு? எது? அந்த டிவி தான். முதல்ல நீ எங்கயா நியூஸ் பார்த்த? ஐயா அப்பெல்லாம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அந்த டிவி குடுக்கறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுல எல்லாம் சிஆர்டி டிவி வந்து 32 இன்ச்சு 22 இன்ச்சுக்கெல்லாம் நாங்க வாங்கி போய் வச்ச காலம். அது இல்ல, உன் வீட மட்டும் சொல்ல. ஆமா, ஏகப்பட்ட பேர் வீடு அப்படிதான் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி இந்த டிவின்றத ஒண்ணு கொடுத்துட்டு அது சன் டைரக்ட்ன்றத கொடுத்ததுதான் எனக்கு அது உடன்பாடே இல்லை. அப்புறம் அந்த கலைஞர் கேபிள்னு ஒண்ணு கொண்டாங்க. அந்த செட் ஆஃப் பாக்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்கேமே பண்ணாங்க. ஸ்கேம் பண்ணாங்க, ஆனா அவங்க குற்றவாளின்னு சொல்லி நீங்க நிரூபிக்க முடிஞ்சதா அவங்களால? அப்ப இருந்த ஆட்சி காலம் அந்த மாதிரியா? இன்னைக்கு வரையும் நிரூபிக்க முடியல. ஏங்க இந்த ஸ்கேம் வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் பாருங்க. எதுக்கு இவங்க டிவி கொடுத்தாங்க? 10 மினிட். ஆமா, டிவி கொடுத்தது. ஓகே நான் பேசுறேன், 10 மினிட்ஸ் நான் பேசுறேன் பாருங்க. எதுக்கு டிவி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லிசனர்ஸும் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த கேபிள் டிவி நெட்வொர்க்ன்றது வந்துட்டு பிரைவேட்டா தான் இருந்துச்சு. அரசு கேபிள் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்துட்டு அப்ப வந்து அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. ஏன் இந்த கேபிள்ல வந்துட்டு நம்மளுக்கு காசு இருக்குது வருது இல்லையா, இதை ஏன் அரசே வந்து எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எடுத்து நடத்துறாங்க. நடத்தி அந்நிய தேதிக்கு வந்து ரெண்டே தான். ஒன்னு அரசு கேபிள், இன்னொன்று சுமங்கலி கேபிள்ஸ். இந்த சுமங்கலி கேபிள்ஸ் யாரோடதுன்னு சொல்லி போய் பாருங்களேன். சுமங்கலி கேபிள்ஸ் வந்துட்டு திரு தயநிதி மாறனோடது. இதுல வந்து ஒரு மேஜர் ஷேர்ஸ் வந்துட்டு திரு முக அழகிரி அவர்களுக்கு இருந்துச்சு. சுமங்கலி கேபிள்ஸ் விஷன் இருந்துச்சு அந்த நேரத்துல. இத வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல இந்த சன் டிவியை ப்ரொமோட் பண்ணணும்,
இந்த சுமங்கலி கேபிள்ஸை ப்ரொமோட் பண்ணணும், இப்போ சுமங்கலி கேபிள்ஸ் விஷன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு சைட்ல இருந்து இப்போ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தானே நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க. வைகோ வந்து அன்னைக்கே கேள்வி கேட்டாரு, ஏன் டிவி கொடுத்துருவீங்க, கேபிள் கனெக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சுமங்கலி கேபிள்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் சன் டிவியோட விசிபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரீ டிவி அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் இருக்கு இதுக்கு நடுவுல இருக்கிற உண்மை. அநேக இடத்துல டிவி இருந்துச்சு. ஆமா, டிவி கொடுத்தது நல்ல திட்டமானா டிவி கொடுத்தது நல்ல திட்டம் தான். அதுல பின்னால ஒண்ணு வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பின்னால ஒரு 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 காரணம் இருக்கு இல்லைங்களா, அந்த காரணத்தை நீங்க பார்க்கணும். யார் இந்த சுமங்கலி கேபிள்ஸோட ஓனர் யாரு, சன் குரூப்போட ஓனர்ஸ் யாரு, இவர் கூட நம்ம மூக்க அழகிரி கூட ஒரு கேபிள் வச்சிருந்தாரு. இருங்க, அது பேர் சொல்றேன் பாருங்க. அழகிரி கேபிள் விஷன்ஸ் சொல்லிட்டு இவர் இருந்தாரு. இவருக்கும் ஒரு மந்திரி பதவி. இன்னைக்கு சொல்றீங்களே விசிகாவும் ஐவிஎம்எல்லும் வந்து பதவி வாங்கினத வந்து என்ன சொல்றீங்க, ஒரு தப்பா பேசுறீங்க நீங்க. யார புணர்றதுக்காக நான் அதே வார்த்தையை பேசுறேன், ஆறதா பேசின அதே வார்த்தை. யார புணர்றதுக்காக திரு கனிமொழி அவர்களுக்கும் திரு மூக்க அழகிரி அவர்களுக்கும் மந்திரி பதவி எப்படி வாங்குனீங்க? மந்திரி பதவி ராயல் கேபிள் விஷனை ப்ரொமோட் பண்றதுக்கும் சுமங்கலி கேபிள் விஷன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கும் மக்களோட வரி பணத்துல செலவு பண்ணி எல்லாருக்கும் டிவி கொடுத்துட்டு கேட்டா நாங்க வந்து சமூக நீதி அரசு. இருக்கட்டும், உங்களோட ஒவ்வொரு ஸ்கேமையும் நாங்க பேசுவோம், யார் தலைவர்னு சொல்லிட்டு பேசுவோம். ராகுல் சொன்னா இல்லைங்களா, ஒரு 20 நாள்ல எங்களால இதெல்லாம் மாத்த முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களால இத்தனை வருஷம் ஆட்சியில நீங்க ஒரு 25 வருஷம், அவங்க ஒரு 25 வருஷம் இருந்திருக்காங்க, மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கலாமே. பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டா இவங்க மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுருவாங்க. அதுதான் கேள்வி கேட்க கூடாதுதான் இவங்க எண்ணம். ஓகே, அதுக்காக இந்த மக்களை இப்படியே வச்சிருக்கிறது இது சரியான நடைமுறையா? இதுக்காக தான் கட்டுமரத்தை புதைச்ச இடத்துல இருந்து தோண்டி எடுத்துட்டு வந்து அடிக்கணும். இவர் எவ்வளவு பெரிய அயோக்கிய சிகாமணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. 1966 நினைக்கிறேன், 1997 ஒரு நிமிஷம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 99 வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிராமத்தை சேர்ந்த தேயிலை விவசாயிகள், அவங்கெல்லாம் தேயிலை தோட்டத்துல விவசாயிகள், அவங்க வந்து கூலிக்கு வேலை செய்யறாங்க. 99 வந்துட்டு உங்களோட சம்பளம் வந்துட்டு ஒரு நாள் சம்பளம் வந்து 70 ரூபாய். இந்த 70 ரூபாய் சம்பளத்துல 30 ரூபாய் வசதி கேட்கறாங்க. எவ்வளவு? வெறும் 30 ரூபாய். இந்த ஒரே ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு, இது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை வந்துட்டு, பெண்கள் வந்துட்டு குழந்தை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிடில் கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக. இந்த தேயிலை தோட்ட வச்சிருந்தவங்க எல்லாம் என்னென்ன அநியாயம் பண்ணிருக்கானுங்க பாருங்க. அந்த குழந்தை அழுதா கூட இவங்களுக்கு ஒரு பிரேக் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோரிக்கையை எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு அந்த கோரிக்கைகளோட வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்க வந்து என்ன பண்றாங்க, போயிருக்காங்க.
அப்போது அந்த 30 ரூபா வெறும் 30 ரூபா கூலிக்காக நம்ம கட்டுமரம் போலீஸை விட்டு அந்த மக்களை அடிச்சு விரட்டி இருக்காங்க. போலீஸை பார்த்து பயந்து மிரண்டு போன இந்த கூட்டம் தங்களை தப்பிக்க வச்சுக்கிறதுக்காக தாமிரபரணி ஆத்துல குதிச்சு 19 பேர், இதுல வந்து சின்ன குழந்தைங்களும் அடக்கம், பெண்களும் அடக்கம், கிட்டத்தட்ட 19 பேர் வந்துட்டு இந்த இந்த இன்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டோம். நம்ம வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடை எப்படி பாக்குறோமோ அதை விட கோரமா ஜூலை 23 1999 வந்து இந்த 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 கொடூரம் நடந்துச்சு. இந்த இவர் தான் வந்து மக்கள் தலைவரா? எதுக்காக கருணாநிதி அடிக்கிறோம்? கருணாநிதிக்கும் எனக்கும் என்ன சொத்து பிரச்சனையா, இல்ல தனிப்பட்ட விரோதமா? மக்கள் உங்களை நம்பி உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம், அவ்வளவுதான். நாங்க எதுவுமே பர்சனல் வெஞ்சன்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல. உங்களோட தனிப்பட்ட தாக்குதலை பத்தி நாங்க பேசல, தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்க அந்த மாதிரி நடந்துக்கலையே. இங்க இது ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு தலைமை இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தலைமைக்கு எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கோம். என்ன, எப்படி இது நடந்துச்சு, இந்த மாற்றம் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றாரு முதல்வர் ஜோசப் விஜய். மட்டும் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு ஃபியூச்சர்ல இது வந்து எல்லா ஆட்சியிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கு நாங்களே ஒருவேளை ஆட்சியில் இல்லாம போயிடலாம், தாவேக கட்சி வந்து எதிர்கட்சியா வரலாம். ஆனா வந்து இத வந்து கண்டிப்பா வந்து அடுத்து வர கட்சிகள் கிட்ட வந்து கேட்பாங்க. நாங்க வந்து ராஜகாலத்து ஆட்சி நடத்தலைங்க, நாங்க நல்லது பண்ணா மக்கள் எங்களை ஆட்சியில வச்சிருப்பாங்க. ஒருவேளை எங்களோட ஆட்சி முறை பிடிக்கலன்னா மக்கள் எங்களை வந்து தூக்கி எறிவாங்க. ஆனா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு கொடுத்துருக்கோம்ல, இந்த அதிகார பகிர்வை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டாங்க, கூட்டணி கட்சிகள் பார்த்துடுச்சு. இந்த அதிகார சுவையை வந்து அவங்க ருசிச்சதால இவங்க நாளைக்கு எங்க போனாலும் சரி இந்த குரல் எழுப்புவாங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. பிகை நோட்ஸ் கொடுத்த பேட்டியில முன்னாள் முதல்வர் குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுங்க. அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்ம எடப்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுங்க. மத்திய அரசாங்கத்துல ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அது சூப்பரா இருக்குங்க, எங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துருங்க. கப்பல் போக்குவரத்து டிஆர் பாலு கிட்ட கொடுத்துருங்க. தொலைத்தொடர்பு வந்து இவர்கிட்ட கொடுத்துருங்க, ஆண்டிப்பட்டி ராஜா கிட்ட. என் மகளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருங்க. இந்த பாருங்க, இங்க என் பின்னால் நின்னுக்கிறான் பாருங்க, என்னோட கல்வெட்டி தள்ளி வந்தான் பாரு, அவனும் நம்மால் தான், அவனுக்கு ஒரு கை போடு. அந்த 3வது வீட்டுல எனக்கு ஒரு செட்டப் இருக்குது, அந்த செட்டப்புக்கு பிறந்த புள்ள ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு கை போடு. மாநிலத்துல அதே மாதிரி பண்ணுங்களாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாச்சும் கொடுங்க. செட் ஆகாதுங்க, அது நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. அது எப்படி ஒத்து வரும்? அதெல்லாம் ஒத்து வராது. இன்னைக்கு ஒத்து வராத இந்த விஷயத்த வந்து நீங்க முதல் நாள்ல இருந்து இவர்கிட்ட டைம் மிஷின் இருக்குதுயா, விஜய் கிட்ட டைம் மிஷின் இருக்குது.
அவர் போய் முன்னாலே பார்த்துட்டு வந்துடுறாரு, எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அது அதனால வந்து ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ணி அங்க போய் அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொல்றாரு, இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற உங்க கூட்டணி கணக்குகள் மைனஸ் பண்றேன். சும்மாவே நம்மள இல்லைன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதுல அதான் இது ஒண்ணுதான் பிரச்சனை. இல்ல வச்சிருக்காரியா, டைம் மிஷின் வச்சிருக்காரியா தாவேகா தலைவர் விஜய் கை டைம்? எப்படியா சொல்ல முடியும் இப்படி? ஆட்சிக்கு உங்களால மாநாடு நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. மாநாடு நடத்தணும், 15 லட்சம் பேர் கூட்டணும். ஒரு தடவை லக்ல வந்துட்டீங்க, 2வது தடவை எல்லாம் மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குதா? 2வது தடவையும் பண்ணோம். 234 தொகுதியில உங்களுக்கு கேண்டிடேட் ஆள் இருக்குதா? ஆள் இருக்குதுன்னு காமிச்சோம். டேய், உங்களுக்கு எல்லாம் நாமினேஷனே ஃபில் பண்ண தெரியாதுடா அப்படின்னாங்க. 233 தொகுதியில எல்லா நாமினேஷன்ஸும் பாஸ் ஆச்சு. சரி, என்ன 15% ஓட்டு வாங்குவீங்களா? ஏங்க, என்னை பொறுத்த வரைக்கும் 10% வாங்குவீங்க, 15% வாங்குவீங்க, சீட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகாதுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வருவாருங்க, ஒரு 5 சீட்டு வருவாரு, பெருசாலாம் உள்ள வர மாட்டாரு. நம்ம அண்ணன் ரங்கராஜ் எல்லாம் வந்து சொல்லிட்டு வாய் ஓவரா பேசினாரு. 10 சீட்டு வந்துட்டோம். எங்க தனிச்சு நின்னு, நான் சொல்றது தனிச்சு நின்னு, விஜய் தனிச்சு நின்னு 50 சீட்டு வாங்கிச்சு. 50 வேணாம், 30 வேணாம், 20, ஏங்க குறைஞ்சபட்சம் 10. நான் அரசியல் பேசுறதே விட்டுறாங்கன்னாரு. சோத்த திங்கிறவனா இருந்தா சொன்ன சொல்ல காப்பாத்துவான். அவன் டிஎம்கே சோத்த சாப்பிட்றான், அவன் எப்படி சொன்ன சொல்ல காப்பாத்து? கருணாநிதி மாதிரி தான் இருப்பான் அவனும். ம். நீங்க எல்லாரும் கருணாநிதியா மாத்தி வச்சிருக்கீங்க. கருணாநிதி ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவர். அவரு மக்கள் தலைவரான்னு கேட்டா அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். கீழே இருக்க மக்களே வந்துட்டு இல்ல இல்ல, இப்ப நான் மக்கள் ஒரு மக்கள் தலைவர்னு தலைவர் சொல்லிட்டு பேசுறேன். நான் முடிவு பண்ண மாட்டேன். அவனை ஒரு மக்கள் தலைவரா நான் சொல்ல மாட்டேன். காரணங்களை நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 1 2 இருக்கு. நீங்க சொல்றீங்களா? யாராச்சும் பேசுறீங்கன்னா பேசுங்க, நான் அப்புறமா கூட 1000 தான் இருந்தாலும் கருணாநிதி குடும்ப தலைவர்ன்றது எப்படி நிரூபிச்சாருன்னா, அவரோட பையன் ஸ்டாலின் எங்கேயுமே தோக்க கூடாதுன்னு அவரை ஜெயிக்க வச்சுட்டே இருந்தாப்ல. ஆனா இந்த தடவை பாருங்க, நம்ம ஸ்டாலின் தோத்துட்டாரு, ஆனா அவர் பிள்ளையை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. இதை விட ஒரு அப்பாவுக்கு வேற என்ன வேணும்? இல்ல இல்ல இல்ல, அங்க அந்த இன்டர்வியூ எடுத்த போட்டோவை போட்டிருந்தாங்க. ஏண்டா, இன்டர்வியூ கொடுத்தவன் பாஸ் ஆயிட்டான், இன்டர்வியூ எடுத்தவன் ஃபெயில் ஆயிட்டானாடான்ட்டு. கருணாநிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அவன் உண்மையா இருந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவு தூரம் இன அழிப்பு நடந்த டைம்ல கூட இவர் போயிட்டு டெல்லியில போயிட்டு காத்து கிடந்தாரு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு காத்து கிடந்தாரு? கூட்டணி பிச்சைக்காக காத்து கிடந்து கூட்டணி வாங்கிட்டு வந்துட்டார். ஆனா அவர் பயங்கர எதுக்கு சொல்லியா? எது ஆர்ராஜா மாதிரி சொல்லு. புனரப்பு இருந்தாரு. அதெல்லாம் வேண்டாம், அவன் தான் பைத்தியக்காரனா, நம்ம எதுக்கு அந்த அளவுக்கு விடுங்க. தமிழ்நாட்டுல வந்து நல்லா எதுக்கு முன்னில பேசுவோம், புரியுதா? எங்க செய்தியாளர்கள் கேக்குறாங்க, இவ்வளவு தூரம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த டைம்ல உங்களுக்கு அங்க போயிட்டு கூட்டணி பேசணும். அது என்ன சொன்னாருன்னா, அது இளவு விழுந்த வீட்டுல வந்து உடனே ஒரு நல்ல காரியம் நடந்துடணும் அப்படின்ட்டு. என்னடா நீ ஜோசியக்காரனா? அந்த மக்களை அன்னையில இருந்து அந்த மக்கள் நீ கட்டையில போறது வரைக்கும் உன்னை வந்து ஒரு தலைவனை ஏத்துக்கல, நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கிற மக்களை, தமிழ்நாட்டு மக்களை நீ நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கிற. நான் தமிழுக்கான தலைவன், நான் தான் எல்லாமே, உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன், உன் கையை பிடிச்சி சொல்லி தந்தவன் நான் தான் அப்படின்னு உள்ள மாதிரி நீ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்த. அது எல்லாமே உடஞ்சிருச்சு. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வம்புக்கு போவாரு. என்ன நீ வந்து தொட்டு பார்க்கணும்னு நினைக்காத. அதுக்கு இந்த மூவி டயலாக் எழுதுவார்ல, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தானே, அதை அப்படியே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் அரசியல்னு உள்ள மாதிரி. மக்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க, தூக்கி போடுவேன, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கட்டையில போறது வரைக்கும் அவங்க கிட்ட போயிட்டு ஏடிஎம்கே கிட்ட போயிட்டு கை அந்த மாதிரி ஆகி போச்சு. அழுது
ஐயா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு இதை தந்துருங்க, கொஞ்சம் இடத்த தந்துருங்க. என் அப்பாவுக்கு அந்த உப்பு காத்து படாம அவரோட பாடி சரியா வேகாதுங்க. ம் அப்படின்ட்டு ஏதோ பண்ணி முடிச்சிட்டீங்க. இவ்வளோ நாள் மக்களை ஏமாத்தி என்னென்ன செய்யணுமோ, மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ, நாங்கள் சமூக நீதி அரசு அது இதுன்ட்டு இன்னைக்கு இவனுங்க எல்லாம் வந்து திராவிட மாடல்னு சொல்லி கொண்டு நடக்கிறது வேற எதுவுமே இல்லை. அந்த பழைய என்ஜின் தான். கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அப்படி தட்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அது என்ன, நம்ம அண்ணன் வந்தாரு. டேய் இதேடா இவ்வளவு நாள் போட்டு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரே போடு. நானு இப்ப கூட நான் பாத்துருக்கேன். முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் வந்து நான் பாரு, நிறைய பேர் சென்னைக்கு வந்துட்டு சமூக நீதி. போறாங்கன்னா, சமூக நீதி அது என்னன்னா இந்த ஒரு காசை கொண்டு வாங்க கையில தந்துட்டு கையில வச்சுட்டு எடுக்கிற மாதிரி. இவ்வளவு நாள் என்னடா சமூக நீதியை வாங்கிக்கடா, கையில கொண்டு வைக்கிறதும் எடுக்கிறதும், எலெக்ஷன் டைம்ல கொண்டு வைக்கிறதும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எடுக்கிறதும், இப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. எங்க அண்ணா சொல்லிட்டே இருந்தாரு, மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, உங்களுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. எலெக்ஷன் முடிஞ்சிச்சும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கையில கொண்டு இதுதான்ப்பா சமூக நீதி, வச்சுக்கோ, வச்சு வாழ்ந்துக்கோ. இவர் தலைவரா இல்ல அவன் தலைவனா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நானு நிறைய டைம் பாத்துருக்கிறேன்யா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் எம்ஜிஆர் சமாதி போயிட்டு வந்தேன், அம்மா சமாதிக்கு போயிட்டு வந்தேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து கருணாநிதி சமாதிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லையா. கருணாநிதி சமாதிக்கு போனா வெறுங்கையோட போக கூடாது, தயிர் வடை வாங்கிட்டு போடணும். அவர் தயிர் வடை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. டேய் உங்களுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்க கூடாது இல்லடா. தயிர் வடை விரும்பி சாப்பிடுவாரியா? தயிர் வடை மட்டும் விரும்பி சாப்பிடுவாரியா? முரசொலி பத்திரிக்கை போகடா. அவர் காலையில இருந்து படிப்பாரோ? படுத்துக்கிட்டே படிப்பாரு. ஐயோ ஒரு மனுஷனை ஞாபகம் வருது ப்ரோ. எங்க வீட்டுல இன்னும் எத்தனையோ தடவை போயிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் போய் அம்மா சமாதிக்கு முன்னாடிதான் போட்டோ எடுத்து அனுப்புவாங்களே தவிர கருணாநிதி சமாதிக்கு போக மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, கருணாநிதியோட லட்சணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, நான் உனக்கு கேட்குறேன், ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான். இப்போ நம்ம அண்ணன் வந்து 108 ஜெயிச்சாப்ல இல்ல? இப்போ இப்போ சீமான் அவர் வந்து ஓவரா வாய் பேசினார்ல. இப்போ சப்போஸ் ஒரு இமேஜினேஷன் தான், இவரு 108 ஜெயிச்சிருந்தாருன்னா யார் கூட போய் ஆதரவு கேட்டிருப்பாரு? இவரு ஓவரா வாய் பேசுறாருல, யார்ட்டையும் கூட்டணி வைக்க மாட்டேன். பிஜேபில தாங்க அவர் இப்ப ஆட்சி நடத்துறாரு. கையில வெந்நீர் வச்சா நெய் கலைவாராம். சொல்லுங்க பாப்போம். ரொம்ப அங்க சேர மாட்டேன் இங்க சேர மாட்டேன் ரொம்ப வசனம். ப்ரோ சீமான் 108 ஜெயிச்சானா என் தமிழ்நாட்டு மக்களுக்கு 108 தான். இல்ல அதான் சொல்றேன்னு, பிஎம்கே இருக்கு, அவங்க சித்தப்பா இருக்காரு, அவங்க சித்தப்பா கிட்ட போய் பேசுவாரு. சித்தப்பா உங்களுக்கு திருப்பி அதே பிடபிள்யூ கொடுக்குறேன், நீங்க வச்சுக்கங்க, தம்பிக்கு சிஎம் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்டா பிடபிள்யூடி வச்சு நான் என்னடா பண்றது? நான் முதலமைச்சரா இருந்தேன். சித்தப்பா பச்சை மட்டையை எடுக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு என்கிட்ட சிஎம் சீட்டை கொடுத்துட்டு போயிடுங்க. முதலமைச்சர், நான் முதலமைச்சர் கனவுல வந்துக்கிறேங்க. 108 சீட்டு 100 தொகுதியில 100 தொகுதி வேணாடா. நான் ரங்கராஜ பாண்டி நான் மாறണം படுறேன். இப்போ ஒரு தனிச்சு நின்று இருக்காருங்க, 10 ஒரு 50 தொகுதி வேணாம், ஒரு 20 தொகுதி, ஒரு 10 தொகுதி ஏங்க அவர் தொகுதியில டெபாசிட் வாங்கிட்டு கட்டுத்தொகை வாங்கி கொடுக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். அதாவது 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவர் 108 சீட்டிலும் ஆட்சி அமைக்கலாம், அதோட கம்மியா இருந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு பண்ணிருப்பாங்க. டெபாசிட் கூட வாங்காமல் போகலாம். ஆனா ஐயோ கண்டினியூஸா இதெல்லாம் சாதனை இல்லையா? வரலாற்று சாதனை இல்லையா? திருச்சி கிழக்கிலயும் வெக்கமே இல்லாம நிப்பார் பாக்குறியா? அவரு திருச்சி கிழக்கிலயும் வேட்பாளர் போடுவார் அவரு, பாருங்க. திரள்நிதி அங்க இருந்தானே, திரள்நிதி அப்பதானங்க வாங்க முடியும். நீ உன்னோட கட்சி செயல்படாம இருந்தா எவன் உனக்கு திரள்நிதி தரும்?
இப்ப ஃபேமிலில ஏன் வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு. திரள் நீதி அதிகமா கேட்பாரு இனிமே. கண்டிப்பா இருக்கட்டும் அது. ஆல்ரெடி பாருங்க, எட்டுல இருந்து ஈரோடு 4 இடைத்தேர்தல் போயிட்டு வருதுங்க. இதுல வேற இல்லைக்கண்ணு, குடும்ப விருத்தி வேற ஈரோடு இருக்குதுன்றதுக்கு யோ ஈரோடுல வந்து ஒரு இடைத்தேர்தல் வருதுயா. காங்கிரஸ் முதல்ல நின்னா இருந்த ஈவிகே இளங்கோவன் நின்று முத தடவை இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. திருப்பி அது ஒரு மகனுக்கு கொடுத்தாங்க. அவரும் அது எம்எல்ஏ ஆகி கொஞ்ச நாள் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்றாங்க, பிஜேபி நம்ம டிஎம்கே, பிஜேபின்னு சொன்னா கூட தப்பில்ல, நம்ம டிஎம்கே என்ன பண்றாங்க, அது ஆக்சுவலி காங்கிரஸோட தொகுதி தானே, காங்கிரஸ் கொடுக்காம திருப்பி இவங்கள நிக்கிறாங்க. அந்த தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிச்சிருது. திமுக மட்டும் தான் களத்துல இருக்குது, நம்ம நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் என்ன பண்ணாரு, போய் அங்க நிக்க வச்சாரு. யாரு, இந்த ஒரு அக்கா ஒருத்தர் நிக்க வச்சாரு. அந்த அக்கா நல்லா பேசினாங்க, நல்லா பேசி நல்லா இது பண்ணாங்க. 2 பேர் தான் நிக்கிறது, கிளீனா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்றேன்னா, டிஎம்கேவும் என்டிகே மட்டும் தான் களத்துல இருக்குது. அந்த தொகுதியில டெபாசிட் இருக்கா இல்லையா? ஏண்டா, டிஎம்கேக்கு போடுறவன் டிஎம்கேக்கு போடுவான். ஏடிஎம்கே ஓட்டர்ஸாவது உங்ககிட்ட போட்டிருக்கணும்ல. ஏங்க 2 பேர் நிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஏடிஎம்கே, அவன் கூட உனக்கு போடல பத்தியா? ஆனா அந்த அக்கா வேற பாவம் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க சப்போர்ட் கூட யாரும் போக கிடையாது. அவங்க வேற ஆமா, அழுதுகிட்டு இருந்தாங்க அதுல. இல்ல சந்தோஷ், இதுல ஒருத்தர் நாம் தமிழர் ஒருத்தரே பதிவு